அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு கூடிய விரைவில் அதிசாரமாக பெயர்ச்சியாகி கடகராசி சென்று உச்சம் பெறும் குருவால் கும்பராசினியர்களான உங்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலை என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு உச்சம் பெற்றும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேது, கன்னி ராசியில் சூரியனும் புதனும், அதே போல துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குரு உச்சம் பெறக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு குரு அதிசாரமாக செல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்போது எதிரிகளின் பலம் மேலோங்குங்க. எதிலும் முழுமையாக கவனம் செலுத்த இயலாது. வீண் வரையங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த வீண் விரயங்களை அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்போது எதிரிகளின் பலன் மேலோங்குங்க. எதிலும் முழுமையாக கவனம் செலுத்த இயலாது. வீண் விரயங்கள் அதிகரிக்கும். வீடு தேடி வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளத்தை வாட வைக்குங்க. வியாபார போட்டிகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்குதுங்க. இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் மேலும் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. குருவினுடைய பார்வை பலத்தால் ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் என்றாலும் 7.5 சனியும் நடைபெறுகிறதல்லவா என கூடுமான வரைக்கும் கும்பராசினியர்கள் புது முயற்சிகள் செய்ய தொடங்கும் போது அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கொள்வது நல்லது. நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்போது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொதுவாக குரு வழிபாடு இக்காலத்தில் நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது. அதனால் இத்தருணங்கள் அதிக கவனத்தோடு ஒரு செயலை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்தவரை இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவரோடு ராகுவும் சேர்ந்து இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். எனவே சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்குதுங்க. சனியும் ஜென்ம சனியாக இருப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. கடன் சுமை கூடிக்கொண்டே செல்லுங்க. தொழிலில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த இயலாதுங்க. மன வருத்தம் அதிகரிக்கும். வருமான பற்றாக்குறையின் காரணமாக இனம் புரியாத கவலை மேலோங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல்கள் கிடைக்க இருக்குது. அவர்களின் எதிர்கால கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகள்ல வெற்றி உண்டுங்க. அதே போல் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு மேலோங்குங்க. மனதிற்கு பதவிகள் கிடைக்க இருக்கு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புனித பயணங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. இருந்தாலும் தொடக்கத்தில் குரு பார்வை இருப்பதால் மாதத்தில் 3 வாரங்கள் நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் சூடுபிடிக்கும். ஆனால் இத்தருணங்கள்ல மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவான் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் நிச்சயம் முன்னேற்றம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு குரு பகவான்
உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாகுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல மாற்றம் ஏற்பட இருக்கு. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உயர்வு உண்டுங்க. பெண்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அகல இருக்கு. கல்யாண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இத்தருணங்கள்ல கும்பராசிரியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சிம்மவாகினி வழிபாடு செல்வ நிலையை உயர்த்துவது மட்டுமில்லாமல் பல முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.